அந்த கேள்விக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, தேசிய ரீதியில இல்லாத ஒரு ஆன்டி டார்ச்சர் லாவ தமிழ்நாட்டில உங்களுடைய சமூக நீதி அரசு வேகமாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களை போன்ற சித்திரவதைக்கு எதிராக எந்த ஆட்சி நடந்தாலும் சித்திரவதைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு தீர்வாக இருக்கும் என்பதை சொல்லுகிறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்ணா நாங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்றீங்க. நேஷனல் லெவல்ல சட்டமே இல்லைன்னு இந்த ஆட்சி சொல்லும்போது, தேசிய ரீதியில 3 கிரிமினல் லாஸையும் நாங்க அமெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது, டார்ச்சர் சம்பந்தப்பட்ட அஃபென்ஸை உள்ளார கொண்டு வருவாத இந்த தேசிய அரசிற்கு மாற்றாக ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு உங்கள் கட்சியை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வில்சன் இருக்கிறார், என்ஆர் இளங்கோ இருக்கிறார், என்ஆர் இளங்கோ, வில்சன், மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய வழக்கறிஞர் வி சுரேஷ், டாக்டர் வி சுரேஷ், சுதா ராமலிங்கம்